Hello guys, welcome back to my channel. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா climb the Pochung Tower என்ற ஒரு ஃபன்னியோ ஹாரரோ கலந்த ஒரு கேமை தான் விளையாட போறோம் Robloxல. ஸோ இந்த கேம் டிபிக்கலி என்ன ஒரு பேசிக் கான்செப்ட் என்னன்னா இந்த டவருக்குள்ள வந்து நிறைய ஸ்டேர்கேசஸ் இருக்கும் சுத்தி சுத்தி அந்த எல்லா ஸ்டேர்கேசஸையும் நீங்க ஓடி அங்க மேல பாருங்க 10,000 காயின்ஸ் கொடுக்குறாங்க அந்த இடம் வரைக்கும் நீங்க ரீச் பண்ணணும் அதை ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அர்த்தம் ஆனா அது ரீச் பண்றது சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு வேர்ம் வச்சிருப்பாங்க அது அந்த வேர்ம் கட்டலேருந்து நீங்க தப்பிக்கணும்னா நீங்க வந்து சேஃப் ஜோன்னு ஒன்று இருக்கும் ஒரு ஸ்டேஜ்லயும் அந்த சேஃப் ஜோன்ல தான் போய் ஒளியணும் ஸோ இந்த கேமில் பவர்ஸும் நிறையா இருக்குது ஸ்லாப்ன்ற பவரு பவரு ஃப்ளைனா வந்து நீங்கள் ஓடவே தேவையில்ல நேராக பறந்து ஜெயிச்சிடலாம் ஸ்லாப்னா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு அடித்து பறக்க விட்றதுக்கு பாருங்களேன் வந்து சதுரம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நம்மக்கிட்ட ஒரே ஒரு பவர் தான் இருக்குது நம்ம கையில் வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்பீட் காயில் இந்த பவர் வந்து இருக்கிறதுலே கேம்லேயே இருக்கிற சீப்பான ஸ்பீட் காயில் தான் இது நிறைய விதமான காயில்ஸ் இருக்குது என்னோட வந்து அது விலை குறைவான காயில் ஸோ ஏன் நான் இதை வாங்கினேன்னா ஏன்னா என்கிட்ட அவ்வளோதான் காசு ஸோ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு தடவை தானே விளையாட போகிறோன்னு சொல்லி நானும் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா சைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் சேஃப் ஜோனில் வந்து வேர்ம்னால கூற முடியாது ஆனால் அதில் ஒரு ஆனால் இருக்குது வேர்ம்னால மட்டும்தான் கூற முடியாது அந்த சேஃப் ஜோனில் பிளேயர்ஸ் இருக்காங்க பாருங்கள் பிளேயர்ஸ் ஸ்லாப்னு ஒரு பவர் இருக்குது சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கை தெரியும் அதுதான் ஸ்லாப் அதை எடுத்து மண்டையிலே ஒரு அடி அடித்து நம்மளை பறக்க விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி யாருக்கிட்டையும் அடி வாங்கி பறக்க கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கிட்டு ஓடுவோம் நம்ம ஆக்சுவலி குவார்ட்டர் வந்துட்டோம் ஓடிடுவோம் அப்படி நம்ம ஸ்டார்டிங்கே கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்துட்டோம் பாருங்களேன் இதுதான் அந்த ரூம் சொன்னேன் நம்மளை வந்து நிம்மதியாக மேலே போக விடாது போல் ஸோ நம்ம பின்னாடி தான் இருக்கணும் நம்ம கொஞ்ச நேரம் பதுங்கிப்போம் இந்த பாருங்க கையில் கண்ணெல்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்ம சுற்றி பார்க்க கேம் ஏன் டிஃபிகல்ட்னா நீங்கள் ஒரு தடவை கீழே பறந்துட்டீங்கன்னா முதலேருந்து மேலே ஏறணும் ஸோ அதுதான் கஷ்டமான இது அந்த ஓம் வந்து நிம்மதியாகவே விட மாட்டேங்குது நம்ம இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு ஓடிடுவோம் ஏன்னா திரும்பியும் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அந்த சேஃப் ஜோனில் இருந்தாலும் நம்மளால் கடைசி வரைக்கும் மேலே ஏற முடியாது ஸோ நம்ம வந்த வேகத்துக்கே பாதி முடிச்சிட்டோம் அநேகமாக ஃபர்ஸ்ட் ட்ரைலே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் இந்த கேமை நம்ம இன்னும் கொஞ்சம் பாதிக்கு வந்துடும் பாருங்களேன் எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு ஓம் வருது ஓகே இது ஒரு நல்ல டெக்னிக் தான் ஓம் வந்து கொஞ்சம் அந்த சைட் போனோன்னு நம்ம அந்த ஓட்டையில் பூந்து வர்றது ஏன்னா வந்து நம்ம அந்த ஓமோட பாடியில் பட்டோம்னா நம்ம சாக மாட்டோம் ஆக்சுவலி அது வாய்கிட்ட தான் போய் பூரக்கூடாது பூந்தோன்னா வந்து நம்ம சொர்க்கத்தை விசிட் பண்ணிட்டு வர வேண்டியதான் ஸோ நம்ம ஆக்சுவலி ஹாஃப் முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் ட்ரைலே ஐ திங்க் நம்ம ஃபுல்லாக முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன் மேலே பாருங்க ஒருத்தர் மேலேருந்து கீழே விழுறாரு மேலே சீலாப்பா வலிக்கிடுச்சு போல வாழைப்பழம் இதோ ஆக்சுவலி ஒன்று சொல்ல நான் மறந்துட்டேன் வேர்மும் பிரச்சனை வெப்பன்ஸும் பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இருக்குது நம்ம ஓடுற பாதையே எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த சின்ன பாதையில் லேண்ட் மைனு வாழைப்பழத்தோல் இது ரெண்டையும் பிளேயர்ஸே போடுவாங்க மித்தவங்க உளுந்து வாரணுக்காக ஸோ நம்ம வந்து காலை கீழே பார்க்காம இதுக்கு தான் பேசிக்கிட்டே ஓடக்கூடாது கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் வாழைப்பழத்தோலை பற்றி பேசி போய் நேராக வாயிலே போய் சொருவினேன் அதாவது வந்த வேகத்துக்கு நம்மளை அனுப்பி விட்டுருச்சு பாதி முடிச்சிட்டோம் ஆனால் ஸ்டில் அது நம்மளை அனுப்பி விட்டுருச்சு கீழே திரும்பியும் பார்த்தீங்களா வாயில் போய் நம்மளை மேலேருந்து கீழே தூக்கி போட்டுருச்சு ஸோ பரவாயில்ல இந்த தடவை நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுவோம் முன்னுக்கு பார்த்து விடும் இந்த பாருங்க இப்படி பின்னாடி பார்த்து ஓடனா முன்னாடிலேருந்து வந்துச்சுன்னா முடிஞ்சு கதை ஆனால் வந்து நம்ம தைரியமாக ஓடலாம் ஏன்னா வந்து ஒரு வேர்ம் இருக்கிற இடத்துல இன்னொரு வேர்ம் வராது லைக் ஒரு லெவலுக்கும் ஒரு வேர்ம் தான் இருக்கும் 2 வர வாய்ப்பே இல்லை ஸோ அதனால தான் தைரியமாக ஓடிக்கிட்டு ஸோ திரும்பியும் ஒரு குவார்ட்டர் வந்து பாருங்க அந்த வேர்ம் போயிடுச்சு
இந்த worm வருது. இந்த worm கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. நம்ம சேஃப் ஜோனுக்கே போயிடுவோம். ஆனா அந்த worm இறங்காது. நீங்களாம் கேட்பீங்க நான் ஏன் இப்போ ஏறி இறங்குறேன்னு. இது நான் ஏன் இறங்குறேன்னா இப்படி இறங்குனாதான் அந்த worm வந்து என்ன விடும். அது லைக் மேலே ஏன்னா அந்த worm வந்து மேலே போணுச்சுன்னா நம்மளால மேலே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் worm வந்து கீழே வரும். பார்த்தீங்களா வாழைப்பழத்தோல. ஐயோயோ மக்களே பிரச்சனைக்கு நம்மளே தேடி வந்துட்டோம். இப்போ முன்னாடி worm இருக்கு. நம்மனால இப்போ முன்னாடியும் போக முடியாது. நம்ம இருக்கிற இடத்துல ஒருத்தர் ஸ்லாப்பை வச்சுக்கிட்டு நிற்கிறான். முன்னாடி வாழைப்பழத்தோல். எதுலேயும் படாம தப்பிச்சு ஓடணும். அவன் அடிக்கிறான். அதாவது அடிச்ச அடியில் கழுத்து திரும்பி கீழே வரைக்கும் வந்துட்டோம். வந்த வேகத்துக்கு பாருங்க எவ்வளோ அழகான மார்ஃப்ஸ்லாம் இருக்கு. இதுதான் அந்த போச்சோங் வந்து எனக்கு தெரியல. ஆனால் ஏஷியாவில் இருக்கிற ஒரு பேய் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஏஷியாவில் இருக்கிற ஒரு பேய் மித்த நாட்டில் இருக்கான்னு தெரில. ஸோ அதுதான் போச்சோங். இந்த கேம் பேஸ் பண்ண ஒரு பேய் தான் அது. நான் உன்னை பற்றி பேசவே மாட்டேன். மேலே பார்த்தீங்களா அடிச்ச அடியில் நம்ம எப்படி பறந்தோம்னா அதுக்கு பேர் தான் ஸ்லாப். அப்படிதான் பிளேஸ் நம்மளை ஒரே அரைஞ்சி நம்மளை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. நம்ம பாட்டுக்கு 7Aன்னு ஓடிக்கிட்டு இருந்தோம். போன வார வீடியோலையும் இதுதான் நடந்துச்சு. நான் பாட்டுக்கு 7Aன்னு உட்காந்துருந்தேன். அந்த கிளவுன் திரும்பி போட்டுருச்சு. இந்த வார வீடியோலையும் அதே தான் நடக்குது. நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். பின்னாடியிலேருந்து ஸ்லாப் எடுத்து ஒரே அடிச்சு பறக்க விட்டான் நம்மளை. இதுக்கப்புறம் worm குட்டலேருந்து கூட தனியாக தாண்டி போயிடலாம். இந்த நம்பவே கூடாது. வாங்க திரும்பியும் ஓடிடுவோம் இந்த ஓட்டையில் போய். நான் வாய்ப்பு கிடைக்காது. அப்புறம் அவ்வளோ மேலே போயிட்டோம் மக்களே. மேலேருந்து அடிச்ச அடியில் திரும்பி பறந்துக்கிட்டு கீழே வந்தோம். என் நிலைமை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நம்ம இன்னொரு ட்ரை கொடுப்போம். இந்த தடவை யாருக்கிட்டையும் அடி வாங்காமல். பார்த்தீங்களா 2 வாழைப்பழம் ஒன்றே அதாவது பேசிட்டே அதுதான் போய் மீச்சேன். அது ஏன் மீச்சேன்னு ஒன்றும் கவனமாக இல்லை. ஒன்றும் அந்த ஓம் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். வாங்க ஓடிடுவோம். அதாவது பார்த்துச்சு வாய் வச்சா மட்டும்தான் எல்லாம் நடக்கும். அந்த ஓம் கீழே வருது. அதாவது அந்த ஓம் கீழே வருது. இந்த பிளேஸ் வந்து நோண்டி விட்டாங்க. ஆக்சுவலி அந்த ஓமோட மூவ்மெண்ட் கான்செப்ட் என்னன்னா அந்த ஓம் வந்து இப்போ கீழே இறங்குதுன்னு வச்சுப்போமே அது வந்து அமைதியாக கீழே இறங்கிடும். இன்கேஸ் பிளேஸ் வந்து காட்டி கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து எங்கே விட்டுச்சோ அதே இடத்துக்கு போயிட்டு தான் வளையும். அதுதான் கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ இப்போ வந்து ஓம் வந்து நம்மளுக்கு இடம் கொடுத்தனால நம்ம தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். ஸோ நம்ம மேலே ஓடுவோம். இந்த நம்ம ஓம் கிட்ட மாட்ட மாட்டோம், இந்த பிளேஸ் கிட்ட மாட்டாமன்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமுக்கு கிளைம் த போச்சோங் டவர்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக எஸ்கேப் த பீப்புள்ஸ் ஹெல்னு வச்சுருக்கலாம். ஏன்னா இந்த கேம் கான்செப்டே மாற்றிடுச்சு அந்த பவர் அப்ஸ். பரவாயில்ல, பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு க்ளோஸ் கால்னு. அது ஆக்சுவலி நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம வந்து அந்த ஸ்பீட் காயில் வச்சுருக்கிறதுனால பூந்து தப்பிச்சிட்டோம். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்பீட் காயிலை வாங்கலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் ஓம் வந்தால் கூட அது கொஞ்சம் இடம் விட்டால் கூட நம்மளால் பூந்து வர முடியுது. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி பாதி ஓடி வந்துட்டோம். இன்னும் ஒரு பாதி தான். அந்த பாதி முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து அந்த 10,000 கேஷ் ஆகிட்டு வெளியே போய் வேண்டியதெல்லாம் வாங்கலாம். பிளேஸ் வெயிட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம திரும்பியும் அதே டெக்னிக் யூஸ் பண்ணி பூந்து ஓடிடுவோம். ஏன்னா ஓமுக்கு பயம் போச்சு. பிளேஸ் மேலே தான் இப்போ எனக்கு பயம் கூட இருக்குது. ஸோ நம்ம ஓடிட்டோம். பார்த்தீங்களா என்ன இருக்குங்க வலிக்கு அடித்து விழுந்துருப்பேன் கீழே. படியை பார்க்காம ஓடணும். ஒரு பிளேயர் பின்னாடி தான் நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தடவை நம்ம ஓம் கிட்டேயும் மாட்ட மாட்டோம், பிளேஸ் கிட்டேயும் மாட்ட மாட்டோம். இந்த தடவை நம்மளுக்கு கொடுத்த வேலை ஓடுற வேலை. அப்படி தான் ஓட போகிறோம் நம்ம. திரும்பி அந்த படி நான் ஏன் படி நடுவில் ஓடாமல் சைடில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரில. வலிக்கு கிளிக்கி விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. திரும்பியும் ஆரம்பிக்கணும் முதல்ல இருந்து. அப்புறம் வந்தால் சுட்டான் இந்த மாதிரி திரும்பி ஆக்சுவலி நான் அந்த வாழைப்பழத்தை மிச்சர் பார்த்தீங்களா பறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பறக்க அம்மா எல்லாருக்கும் போயிருப்ப மக்களே பேசிக்கிட்டு திரும்பியும் மாதிரியே இதில் இந்த வாழைப்பழம் வேற பத்தாததுக்கு
தப்பிச்சனே தெரில. சத்தியமா அம்மா அம்மா வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதாவது ஒரு தடவை தான் அடி வாங்கணும். பிளேஸ் நம்ப வேணான்னு தான் ஓடணும். மேலே வரைக்கும் போயிட்டோம். ஆனால் என்ன பண்ணுறது, பிளேஸில் நம்மளனாலும் ஓம் வந்து நம்ம தலை விதி அப்படி இருக்குது. ஓமும் அந்த சைட்டு பிளேஸு பின்னாடி எனக்கு வேற வழியே இல்லை அதில் போய் ஒளியணும்னு. ஒளிஞ்ச மாதிரியே வந்த வேகத்தில் ஒரே அடியை அடித்து பறக்க விட்டாங்க நம்மளை. ஸோ 2 தடவை அடி வாங்கிட்டோம் நம்ம இந்த ஓம்கிட்டயே. இதுக்கப்புறம் இந்த ஓம்லாம் கண்டுக்கவே கூடாது. எனக்கு தெரியாது இந்த ஓம் வந்தால் கூட இதுக்கப்புறம் நான் சேஃப் ஜோனில் போய் ஒளிய போகிறதே இல்லை. ஏன்னா வந்து சேஃப் ஜோன் சேஃபே கிடையாது. சேஃப் ஜோன்னு பேர் மட்டும்தான் சேஃப் இருக்குது. போய் நம்பி ஒளிஞ்சிடாதீங்க. அப்புறம் நான் அடி வாங்கின மாதிரி தான் நீங்களும் அடி வாங்கி பறக்கணும் மேலேருந்து. ஸோ இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த பிளேஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவோம். வேணவே வேணாம். நம்ம வந்து இவங்க கூடலாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸும் வேணாம், ஒன்றும் டீம் ஒர்க்கும் வேணாம். இந்த கேம் டீம் ஒர்க் பண்ணாக்கா நம்ம திரும்பி திரும்பி வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட் மாதிரி கீழே போய் மேலே ஏற வேண்டியதான். ஏற்கனவே 2 தடவை நம்மளை அடித்து பறக்க விட்டாங்க. அதை நினச்சா எனக்கும் ஒரு ஸ்லாப் இருந்துச்சுன்னு வைங்களேன். நான் அடிக்கிற அடியில் இந்த கேமில் உள்ள எல்லாரும் பறப்பாங்க, கண்ணாடியை உடச்சிட்டு பறப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு காசு தான் இல்லை. சரி பரவாயில்ல, மனுஷன் கல்லாக்கிக்கிட்டு ஓடுவோம். நம்ம ஆக்சுவலி இந்த தடவை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். ஏன்னா 2-3 தடவை அடி வாங்கி வந்தனால அந்த ஒரு வெறி வந்துடுச்சு எனக்குள்ளேயே. ஸோ அதனால் நம்ம வந்து வேகமாக முடிச்சிட்டோம். இந்த ஹாஃப் வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம் சேஃப் ஜோனில் ஒழியாமல். அதே வெறியோட ஒன்றும் ஓடுவோம், நம்மளால் முடியும். அதாவது முடியும்னு சொல்கிறதுக்குள்ளார போய் ஓம் வாயிலேயே போய் பூந்துருப்பேன். ஆனால் பரவாயில்ல, ஓடிட்டேன். இப்படி தான் ஓமை வந்து ஏமாற்றணும். ஓமை ஏமாற்றி இப்படி தான் ஓடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்பிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரோப்ளாக்ஸ் இல்லைன்னா கிராணி தான் போடுவேன். நீங்கள் வந்து 2ல் 1 காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து நீங்கள் சொல்கிறத வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து எண்டுக்கு ரொம்ப கிட்ட இருக்கோம். நம்ம ஆக்சுவலி எண்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஓம் தான். இந்த ஓமை தாண்டி போயிடலான்னு இல்லை முடியாது. நம்ம சரி மக்களே, நம்ம அதே டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்டர்லி பூந்து ஓடுற மாதிரி. ஓகே, ஓடிடும். இதுக்கப்புறம் நம்ம சேஃப் ஜோன்லாம் பூர வேணாம். ஒரு தடவை கூட நம்ம சேஃப் ஜோன் பூர வேணாம். இன்கேஸ் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா ஓகே, நம்ம சேஃப் ஜோன் யூஸ் பண்ணிப்போம். முன்னாடி 2 பிளேஸ் போகிறாங்க. நம்ம வேகமாக அவங்கள தாண்டி போயிடுவோம். அப்புறம் கையை தூக்கி அடி அடிச்சோம்னா அந்த மாதிரி ஒரு வழியை 3வது வழியை என் மனசில் இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓடிடுவோம். ஓம் வருது. சரி இல்லை முடியாது, அது இங்கே இடம் இல்லை. நான் வந்து பரவாயில்ல, இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க. சேஃப் ஜோன்லேயே பூந்துருவோம். அதாவது கடைசி ஸ்டேர்கேஸில் இருக்கும், அதாவது கடைசி படியில் இருக்கும். இந்த படியை தாண்டிட்டோம்னா நம்ம கேமே முடிச்சிட்டோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் வர போகிறோம். ஸோ இந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் கஷ்டமான இடம். ஏன்னா அது ஓம் இருக்கிற இடத்துக்கும் அந்த சேஃப் ஜோனுக்கும் ரொம்ப கிட்ட. நம்மளுக்கு வந்து சேஃப் ஜோன். ஸோ அந்த வேர்மோட வேகமாக நம்ம வந்து ஓடி அந்த சேஃப் ஜோன் அப்போ தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டோம். ஓகே, நம்ம இப்போ இதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம ஓடிடுவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம முடியும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து அந்த வேர்ம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அப்பயும் பார்த்தீங்களா, நம்ம வேகமாக ஓட ஆரம்பித்தாலும் அந்த வேர்ம் ஸ்டில் ரொம்ப கிட்ட இருந்துச்சு. மக்களே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி இந்த எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். கடைசி ஓமுக்கு வந்து ஏமாத்து காட்டி நம்ம மேலே வந்துட்டோம். என்னதான் இங்கே ஓம் இல்லைனாலும் என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அடி வாங்கின பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து என்னை மேலே போவ கை காலெல்லாம் ஆடுது, வாய் வேற உளருது. ஸோ ஆனால் அப்படி இப்படின்னு நம்ம முடிச்சிட்டோம். 2-3 தடவை அடி வாங்கினாலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி வின் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்பிடுங்க. ஸோ இந்த கேம் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ ஹாரராக இல்லை, ஆனால் கொஞ்சம் அன்னாயிங்காக இருந்துச்சு. ஏன்னா பிளேஸ் அடித்து என்னை 2 தடவை பறக்க விட்டாங்க. இந்த கேமுக்கு வந்து விளையாண்டு யாரும் பறக்கலைன்னா உங்களுக்கெல்லாம் ஃபீலிங் வேறு மாதிரி இருக்கும் இந்த கேமு. ஸோ எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருந்துச்சு.
ஆனா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோ கிராணி வேணுமா? இல்ல இன்னொரு ரொப்ளாக்ஸ் வீடியோ வேணுமான்னு எனக்கு மறக்காம சொல்லிருங்க. ஸோ உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.